ஹெல்த்தியாக ஒரு அவல் கொழுக்கட்டை பண்ணலாமா? ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம். இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ண அவலில் இது முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். பார்த்தா தெரியும். அதுக்கு மேலே வேண்டாம், கரெக்டாக முழுகிற அளவுக்கு மட்டும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போது வாண்டியை அடுப்பில் வச்சுட்டு குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அந்த அவலுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன். அதோட பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க இருந்தால். ஆனியன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. லேசாக வதக்கினா போதும், ஏன்னா நம்ம திருப்பியும் அதை வேக வைக்க தான் போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கினா போதும். இது இப்போது நம்ம விட்ட தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டுருக்கு. இப்போ நம்ம இன்னும் இதில் உப்பு போடலை. இந்த காய்க்கும் சேர்த்து நான் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இதில் விட்ட தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு தான் நம்ம விடணும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா குழக்கட்டை மாதிரி பண்ண முடியாது. இதில் எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே இல்லை, பார்த்திங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரே பாத்திரமாகட்டும், நான் இந்த வாண்டியே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஆறினவுடனே அப்படியே குழக்கட்டையாக பிடிச்சி வேக வைக்க வேண்டியதான். நம்ம இட்லி பாத்திரத்தில் கீழே உள்ள ஜலம் தழைச்சதுக்கு அப்புறமா இதை வச்சு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா போதும். ஹெல்த்தியான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். சட்டுன்னு பண்ணிடலாம். அந்த அவல் ஊறுற டைம் அவ்வளோதானே. நம்ம பிடிக்கிறதுக்காக தான் அதை மேஷ் பண்ணுறோம். எல்லாத்தையும் அதே மாதிரி பிடிச்சி வச்சுட்டுலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாமல் வாட்டர் நின்றுட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடுதலாக ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். அவ்வளோதான். இது ஒன்றும் அதனால் அது வேஸ்ட் ஆகிடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருந்தால் தான் பிடிக்க முடியும். அதே மாதிரி கரெக்டான அளவுங்கிறது எல்லாருக்கும் சட்டுன்னு தெரிஞ்சிடாது இல்லையா? நீங்கள் ப்ளைனாக அவல் மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா இருக்கிற டேஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம கரிகாலம் போட்டு பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வரும். அவ்வளோதான், முடிஞ்சது. மூடி வச்சு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆயாச்சு. சூப்பராக வெந்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான அவல் கொழுக்கட்டை ரெடி.
எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை மிக்சியில் உடச்சி கூட பண்ணிக்கலாம். உங்கள் சௌரியம் தான். அது கொஞ்சம் ரவை பதத்துக்கு உடச்சிட்டு கூட இதே மெத்தடில் பண்ணிக்கலாம்.